இளைய குமாரன் ஒரு ராஜகுமாரனை போல தகப்பன் வீட்டில் இருந்தார். தன்னுடைய சுய புத்தியினால் தகப்பன் கிட்ட சொத்தை பிரிச்சுக்கிட்டு அவர் என்ன செய்யறாரு? போறாரு. கையில உள்ள எல்லாம் செலவழிந்து, சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நண்பர்கள் இல்ல, கூட உள்ளவங்க எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. உலகம் அப்படிதான். அவர் பன்றிகளுடைய சாப்பாடை சாப்பிடும் போதுதான் அவருடைய புத்தி என்ன செஞ்சுதா? தெளிந்தது. தெளிந்து என் தகப்பன் வீட்டுல பணி செய்கிற வேலை ஆட்களுக்கு கூட என் தகப்பன் என்ன செய்கிறார்? நல்ல சாப்பாடு கொடுக்கிறாரே, நான் ஏன் இங்க சாப்பிடணும்? மனம் திரும்பி என் தகப்பன்கிட்ட போய், நான் பிள்ளையாக இல்லை, உம்முடைய வேலைக்காரனாக என்னை சேர்த்து கொள்ளுன்னு சொல்லி நான் சொல்ல போறேன்ட்டு அவர் போறாரு. அந்த தகப்பன் என்ன தெரியுமா செஞ்சாரா? அவருடைய அழுக்க பார்க்கல, அவர் நாற்றத்தை பார்க்கல, அவர் இருந்த கோலத்தை பார்க்கல, அவரை கட்டி அணைத்தாரா. அந்த வசனம் சொல்லுது, முத்தம் செய்து கொண்டே இருந்தார். அவருடைய கண்ணுக்கு அந்த அழுக்கு என்ன செய்யல? தெரியல. அவர் பார்வையில என்ன தெரியுமா தெரிஞ்சது? என் மகன் மரித்து போயிருந்தான், இன்று திரும்பவும் உயிர் தெழுந்தான். இன்றைக்கு தேவன் நம்மளையும் அப்படிதான் பாக்குறாரு. இன்னைக்கு நீங்க அடையாளமே தெரியாத இடத்துல நான் இருக்கிறேனே நீங்க நினைக்கலாம், நான் கட்டுகளுக்குள்ள இருக்கிறேனே நினைக்கலாம். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? மனம் திரும்பி அவர்கிட்ட போறதுக்கு. நம்ம மனம் திரும்பும் போதுதான் அவரால் நம்மளை சுத்தப்படுத்த முடியும், நம்ம வாழ்க்கையில் அவரால் செயல்பட முடியும். அந்த கிருபை நம்மளை மறுபடியும் சிந்தனைகள் அது கழுவி நம்மை பலப்படுத்தி, எந்த இடத்துல காயத்துக்கு மருந்து வைத்து கட்டணுமோ, எந்த இடத்தை சரி செய்யணுமோ, அது கிருபையால் மாத்திரமே முடியும். அவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒன்றுதான், மனம் திரும்பி அவர்கிட்ட போறதை எதிர்பார்க்கிறார். பிதாவின் இருதயம் அதுதான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.